அமெரிக்கால ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நிறைய குளறுபடிகளான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு செய்திகளின் மூலியமா தெரிய வருது. அதே மாதிரி தான் இப்பவும் தேவையில்லாம ஒரு இடத்துல போய் ட்ரம்ப் உளறி வச்சிருக்காரு. அதுவும் தப்பு தப்பா பொய்யான விஷயங்களை சொல்லி அம்பலப்பட்டிருக்காரு. இத குறித்து பிபிசில ஒரு சூப்பரான கட்டுரை ஒண்ணு வெளியிட்டிருக்காங்க. அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய டாவோஸ்ல உலக பொருளாதார மன்றத்துல பல நாட்டு தலைவர்கள் மத்தியில பேசின ட்ரம்ப் பல முக்கியமான விஷயங்களை தவறான வகையில சொல்லியிருக்காரு. பொய்யான நிறைய விஷயங்களையும் அவர் அங்க குற்றச்சாட்டுகளாகவும் முன் வச்சிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னா, முதல்ல கொஞ்ச காலமாவே நமக்கு தெரியும். இப்ப வெனிசுலாவை ட்ரம்ப் கைப்பற்றுவதற்காக நடத்தின அந்த முயற்சிகள் எல்லாம் தெரியும். அதற்கு பிறகு கிரீன்லாந்துல மிரட்டுற தோணியில கிரீன்லாந்தை நாங்க கைப்பற்ற போறோம், எங்களுக்கு கிரீன்லாந்து வேணும், அமெரிக்காவோட கிரீன்லாந்து வந்து இணைஞ்சிடணும் அப்படின்னு பேசினதெல்லாம் பார்த்திருப்போம். ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. எங்களுக்கு கிரீன்லாந்து வேணும், எங்களுக்கு கிரீன்லாந்து இணைஞ்சிட்டா எங்க கூட எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ற தோணியில பேசியிருந்தாரு. அது மட்டும் தான் பேசியிருந்தாரான்னு பார்த்தா, இரண்டாம் உலக போருக்கு பிறகு இந்த கிரீன்லாந்தை டென்மார்க்குக்கு நாங்க தான் கொடுத்தோம், அதை கொடுத்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் உணர்றோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. உண்மையாகவே இந்த கிரீன்லாந்து வந்து அமெரிக்காவோட தானா, இரண்டாம் உலக போருக்கு பிறகுதான் டென்மார்க்குக்கு கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. 1933ல இப்ப இருக்கக்கூடிய இந்த சர்வதேச நீதிமன்றத்துக்கெல்லாம் முன்னோடியா இருந்த ஒரு சர்வதேச நீதிமன்றம் கிரீன்லாந்து டென்மார்க்குக்கு சொந்தமானதுதான் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்கு. சரி, இதை எந்த ஒரு முகாந்தரத்தை வச்சு இவர் இப்படி பேசுறாருன்னு பார்த்தா, 1941க்கு முன்னாடி நடந்த போர்கள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல இந்த கிரீன்லாந்தை நாஜிக்கள் கைப்பற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஒப்பந்தம் ஒன்று போடுறாங்க டென்மார்க்கும் அமெரிக்காவும். அந்த ஒப்பந்தத்துல இந்த போர் முடிகிற வரைக்கும் கிரீன்லாந்தை அமெரிக்கா பாதுகாக்கும், போர் முடிஞ்சதற்கு பிறகு மீண்டும் கிரீன்லாந்து வந்து தனியான ஒரு தீவா மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா எந்த இடத்துலையுமே கிரீன்லாந்து அமெரிக்காவுக்கு சொந்தமானது அப்படின்னு அந்த ஒப்பந்தத்துல சொல்லவே இல்லை. அதன்படிதான் நடக்கவும் செஞ்சுச்சு. ஆனா இதை ஒரு முகாந்திரமா வச்சு எல்லாரையும் ஏமாற்றக்கூடிய வகையில அமெரிக்காவுக்கு சொந்தமானதுதான் கிரீன்லாந்து அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லியிருக்காரு. இரண்டாவதா அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நேட்டோவோட செலவுல 100% அமெரிக்கா தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம மற்ற நாடுகள்லாம் இதுக்கு முன்னாடி 2% கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்பதான் 5% கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது உண்மையானு கேட்டா கிடையாது. இதுவுமே பொய்யான ஒரு தகவல் தான். சமீபத்திய ஆண்டுகள்ல நேட்டோ பாதுகாப்பு நாடுகளோட மொத்த செலவுல அமெரிக்காவினுடைய அந்த பங்களிப்பு அப்படிங்கிறது 70% இருந்துச்சு. ஆனா 2024ல அது 65% குறைஞ்சிருச்சு. இப்போ 2024-25ல அது 62% குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி அவர் சொன்ன அந்த 5% அப்படிங்கிறது ஒரு நிர்ணயிக்கப்பட்ட கணக்கா நாடுகள் எந்த முடிவையுமே எடுக்கல. அது ஒரு இலக்கா மட்டும்தான் அவங்க வச்சிருக்காங்களே தவிர, கண்டிப்பா ஒரு நாடு 5% கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு முடிவுமே அவங்க எடுக்கல. மூன்றாவதா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நேட்டோ அமைப்பு கிட்ட இருந்து இது வரைக்கும் நாங்க எந்த உதவியுமே பெறல, அவங்க கிட்ட இருந்து நாங்க எதையும் எதிர்பார்க்கவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவுமே பொய் தான். நேட்டோவோட இணையதளத்தின் படி பார்த்தோம் அப்படின்னா, கூட்டு நாடுகளோட பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அந்த கொள்கையில 5வது பிரிவின் படி பார்த்தோம்னா, ஒரு நாட்டு, அதாவது அந்த நேட்டோ அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு நாட்டுல ஏதாவது தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா அந்த நாடுக்கு அந்த அமைப்புல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள்லாம் உதவி செய்யணும் அப்படின்னு இருந்திருக்கு. இதே மாதிரி அமெரிக்கால 9/11 தாக்குதல் நடந்ததற்கு பிறகு அமெரிக்காவுக்கு நேட்டோ அமைப்பின் மூலியமா நிறைய உதவிகள் கிடைச்சிச்சு. அது மட்டும் இல்லாம அமெரிக்காவுக்கு அதிகமான உதவிகளை செய்த நாடுகளோட பட்டியல டென்மார்க் தான் முதல் இடத்துலயும் இருந்துச்சு. அதிகமான உதவிகளை டென்மார்க் தான் அமெரிக்காவுக்கு செஞ்சுச்சு. அப்படி இருக்கக்கூடிய டென்மார்க்குக்கு சொந்தமான கிரீன்லாந்து தான் இன்னைக்கு மிரட்டி ட்ரம்ப் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அடுத்ததா உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில சொன்ன ஒரு பொய் தான் சீனால காற்றாலைகளே இல்லை அப்படிங்கிறது. உலகத்திலேயே நம்பர் 1 காற்றாலைகள் தயாரிக்கக்கூடிய நாடு அப்படின்னா அது சைனா தான் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம சைனால தான் அதிக அளவிலான காற்றாலைகள் இருக்கு அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, தி ஆல் இன் டேட்டா அப்படிங்கிற அமைப்போட தரவுகளின் படி பார்த்தோம்னா 2024ல சைனால இருக்கக்கூடிய காற்றாலைகள் மூலியமா கிட்டத்தட்ட 997 டெராவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. இந்த பட்டியல்ல சைனா தான் முதலிடத்துல இருக்கு. அமெரிக்கா அதற்கு அடுத்த இடத்துல தான் இருக்கு. இது சைனால தயாரிக்கப்பட்ட அந்த மின்சாரம் அப்படிங்கிறது அமெரிக்கால தயாரிக்கப்பட்ட மின்சாரத்தை விட ரொம்பவே அதிகமா தான் இருக்கு. அதே மாதிரி உலகத்திலேயே மிகப்பெரிய காற்றாலை பண்ணைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல ஒன்றான கான்சூவும் சைனால தான் இருக்கு.
இப்படி ஒரு வடிகட்டின பொய்யை தான் எல்லாரும் நம்புவாங்க அப்படிங்கிற நினைப்புல ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அடுத்ததா வடகடல் எண்ணெய் வருவாயில கிட்டத்தட்ட 92% பிரிட்டன் தான் எடுத்துக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இது உண்மையான்னு பார்த்தா இதுவுமே ஒரு முழுமையான ஒரு பொய் தான். உண்மையிலேயே வடகடல் பகுதியில செயல்படக்கூடிய பிரிட்டனுடைய அந்த எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாமே கார்ப்பரேட் வரியா 30%த்தையும் கூடுதலா ஒரு 10% வரியும் தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது பெரிய நிறுவனங்கள் செலுத்தக்கூடிய வரிகளை விட கிட்டத்தட்ட 25% அதிகமாகவும் இருக்கு. இப்ப இந்த அரசாங்கம் 35% வரியையும் அதிகப்படுத்தி இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மொத்த வரி அப்படிங்கிறது 78% உயர்ந்திருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த எண்ணெய் வருவாய 92% பிரிட்டன் பெறுது அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய பொய். எப்படி இங்க இந்தியாவை உலக நாடுகளே திரும்பி பார்க்குது. மோடியை எல்லா பிரதமர்களும் வியந்து பார்க்குறாங்க. இருக்கிற பிரதமர்கள்லேயே ஒரு பவர்ஃபுல்லான பிரதமர் மோடி தான். அவ்வளவு பெரிய ஒரு முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காக தான் மோடி சுற்றுப்பயணமா போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி ஒரு உருட்டை தான் இப்ப ட்ரம்ப்பும் உருட்டி இருக்காரு. கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு 18 ட்ரில்லியன் அளவுக்கான முதலீடுகளை ஈர்த்திருக்கிறதா ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இது முதல் தடவை சொல்லல, இதுக்கு முன்னாடி பல தடவை சொல்லியிருக்காரு. ஆனா கடந்த நவம்பர் மாதம் வெள்ளை மாளிகை புதுப்பிச்சாங்கல்ல, அப்போ அந்த இணையதளத்துல வெறும் 7.1 ட்ரில்லியன் டாலர் முதலீடுகள் மட்டும்தான் இருந்ததா இணையதளத்திலேயே குறிப்பிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் அவர் ஈர்த்த முதலீடுகள்லேயே மிகப்பெரிய முதலீடு எது அப்படின்னா ஐக்கிய அரபகத்துல இருக்கக்கூடிய அந்த தொழிற்சாலைகள்ல இருந்து ஈர்த்த முதலீடு தான். அதுவுமே வெறும் 1.6 ட்ரில்லியன் தான். இப்படி இருக்கும்போது இந்த 18 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடை எங்க ஈர்த்தாரு, எப்படி ஈர்த்தாரு அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஆதாரமும் கிடையாது. ஆனா தொடர்ந்து இந்த பொய்யை அவர் சொல்லிக்கிட்டே தான் இருக்காரு. இப்படி டாவோஸ்ல நடந்த உலக பொருளாதார மாநாட்டுல பல பொய்களை ட்ரம்ப் கட்டவிழ்த்தாரு. அதுல ஒரு சில பொய்களுக்கான விளக்கம் தான் இது. இப்படி தொடர்ந்து ட்ரம்ப் பல இடங்கள்லையும் பொய்யான விஷயங்களை சொல்றது, ஆதாரமே இல்லாத விஷயங்களை சொல்றது, மற்ற நாடுகளுக்கு எதிராக வெறுப்பு பேச்சுக்களை பேசுறது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் இப்ப திரும்ப ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு நிறையவே நம்மளால அதை பார்க்க முடியுது. சரி, ட்ரம்ப் மட்டும்தான் இப்படி பேசுறாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீடியோல பார்த்திருப்போம். உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வலதுசாரி கட்சியை சேர்ந்தவங்க இங்க இருக்கக்கூடிய இணையதளங்களையும் செயற்கை நுண்ணறிவுகளையும் பயன்படுத்தி அதிக அளவுல பொய் பிரச்சாரங்களையும் வெறுப்பு பிரச்சாரங்களையும் பண்றாங்க அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். அதுக்கு இந்தியால இருக்கக்கூடிய இந்த பாஜக ஆட்சியும் ஒரு முக்கியமான சான்று அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்தியால கிட்டத்தட்ட 67% வெறுப்பு பேச்சு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த நாட்டினுடைய பிரதமர் தான் பேசியிருக்காரு. இப்படி நாடு முழுக்க இருக்கக்கூடிய வலதுசாரி அமைப்புகளாக இருந்தாலும் சரி, வலதுசாரி கட்சிகளாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து பொய் பிரச்சாரங்களை தான் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்ப ட்ரம்ப் பேசினதை ட்ரம்போட ஆதரவாளர்களும் அவருடைய நண்பர்களும் வேணா நம்பலாமே தவிர மற்ற நாட்டு தலைவர்களும் மற்ற நாட்டு மக்களும் நிச்சயமா நம்ப போறது கிடையாது.